வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் சந்தோஷமான இந்த தருணத்தில் உங்களிடத்தில் பேசுகிறது எனக்கு பெரிய மன மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, இதுதான் பொட்டக்குளம் பார்த்துக்கிடுங்க. தூத்துக்குடி மாவட்டம் எழுருமைக்கு கிராமம், அதில் உள்ள பொட்டக்குளம். இந்த குளம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி தான் முழு குளமாக நிறைஞ்சிருக்கு. இந்த குளம் நிறைஞ்சி இப்போ மறுகால் போயிட்டுருக்கு. என்ன போகுது பார்த்துக்கிடுங்க. இது இப்போ தண்ணி போகுது, வேறு இன்னொரு குளத்துக்கு போகும். இந்த தண்ணி வேறு இன்னும் இதுலேருந்து 2 குளம், 2 குளத்துக்கு போகும், 2 குளத்துக்கு போகும். இப்போ இது எல்லாமே நிறைஞ்சிட்டு 20 வருஷத்துக்கு அப்புறமா நிறைஞ்சிருக்கு அப்படின்னா பாருங்கள். இந்த குளம் நாங்கள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இது இந்த மண் மூட்டை வச்சு அடுக்கியிருந்தோம். இந்த பலகை இது சொட்டு இத்ததுனால நாங்கள் தண்ணி சேமிக்கணுங்கிறதுக்காக இந்த மண் மூட்டையை வச்சு ஒரு 4 இதுலேயும் அடைச்சிருந்தோம். அதை அடைச்சது போது தண்ணிக்குள்ளே இறந்து, அதையும் நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க, அதையும் போட்டிருந்தேன். இப்போ நாங்கள் அந்த மண் மூட்டை வச்சு அடைச்சதுனால தண்ணியை நாங்கள் சேமித்தோம். இப்போ சேமித்ததுனால இந்த குளம் நிறைஞ்சிட்டு, இந்த குளம் நிறைஞ்சதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிற பாக்கியம் கிடைச்சிது. அதுக்காக நன்றி. இறைவன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு அப்புறமா இந்த குளம் நிறைஞ்சிருக்குறங்கிறது பெரிய விஷயம். ஆமாம், ஏன்னா இங்கே இருக்கிற பறவைகள், விலங்குகளுக்கு எல்லாமே 2021க்கு போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது, போதுமான அளவுக்கு ஆகாரம் இருக்குது. ஏன்னா நீர்வளம், அந்த நீர்வளத்தை சுற்றி தான் உயிர் ஜீவராசிகள், அந்த உயிர் ஜீவராசிகள் வாழ்கிறதுக்கு நம்ம தண்ணி ரொம்ப அத்தியாவசியம். அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த 2021க்கு தேவையான தண்ணி அனைத்தையும் நம்ம சேமிச்சிட்டோம். அது பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற நம் அனைவரும் குளங்களில் தண்ணியை இன்னும் சேமிப்போம், சிக்கனமாக பயன்படுத்தி நீர் வளத்தை காப்போம். பறவைகள், விலங்குகள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க நம்ம செய்கிற சிறு முயற்சி தான் அவைகளுக்கு வாழ்வாதாரம். அதனால் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிற, பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதற்காக உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் ராஜா. நன்றி, வணக்கம்.